வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாசாரதி நெட்வொர்க். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப் உருவாக்குறதுக்கான டாப் 10 வெப்சைட் பற்றி பார்க்கலாம். அந்த வெப்சைட்டோட நன்மைகள் மற்றும் குறைகள் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். அதாவது பைமோட் என்பது உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான அத்தியாவசிய பொருட்களான ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் எசென்ஷியல், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ்ஹோல்ட் நீட்ஸ், பேக்கரி, ஸ்நாக்ஸ், ஸோ இது மாதிரியான பொருட்களை வாங்குவதற்கு பயன்படும் ஒரு ஆப் ஆகும். ஸோ இந்த ஆப் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பொருட்களை உடனடியாக வாங்கிக் கொள்ளலாம். இந்த ஆப் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேண்டுமென்றால் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். அதில் போய் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்னென்னா ஆப்பிஃபை. ஆப்பிஃபைங்கிற வெப்சைட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது வந்து அதிகமாக கோட் இருக்காது. கோடு இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். நோ கோட் ஆப், அதாவது குறியீடு இல்லாமல் ஆப்பை உருவாக்குறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து iOS, ஆண்ட்ராய்டு, விண்டோஸ் இந்த ஓஎஸ்லாம் வந்து இது ஈஸியாக பயன்படுத்தலாம். அதேமாதிரி சிறு பிஸ்னஸுக்கு தான், சின்ன பிஸ்னஸுக்கு தான், ஸ்மால் பிஸ்னஸ்க்கு மட்டும் தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய குறைகள் பார்க்கும்போது ஃப்ரீயாக வந்து சில ஃபியூச்சர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி UI/UX டிசைன்லாம் இருக்குல்ல, UI டிசைன், கஸ்டமைசேஷன் இதெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட் எதுனா அடோப் ஃபோன் கேப். அடோப் ஃபோன் கேப் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணும்போது அதோட நன்மைகள் பார்க்கும்போது HTML, CSS, JavaScript போன்ற வெப்தள உருவாக்க மொழிகளுடன் வேலை செய்யலாம். இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம அந்த லாங்குவேஜ் கூடயும் இதில் யூஸ் பண்ணி நம்ம மிங்கிள் பண்ணி ஆப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது எல்லா ஓஎஸ்லேயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் சோர்ஸாக இது கிடைக்கும், ஃப்ரீயாகவே வந்து ஓப்பன் சோர்ஸாக கிடைக்கும். நம்ம ஈஸியாக அதை டவுன்லோட் பண்ணி நம்ம ஆப் உருவாக்கிக்கலாம். இதோடைய குறைபாடுகள் பார்க்கும்போது இது வந்து சில நேரங்களில் வந்து இதோடைய பயன்பாடுகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதோட செயல்திறன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி புதுசாக கற்றுக்குறாங்கள பிகினர்ஸ்க்கு வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதில் லாங்குவேஜ்லாம் தெரியுங்கிறதால இதுக்கு பிகினர்ஸுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா தேர்டாக நம்ம பார்க்க போகிற வெப்சைட் எதுனா ஆப் ஷீட்டு. இதோடைய பெனிஃபிட்ஸ்னு பார்க்கும்போது இதை யூஸ் பண்ணி நம்ம கூகுள் ஷீட், எக்ஸல், SQL போன்ற டேட்டாபேஸ் கூட வந்து நம்ம இணைச்சிக்கலாம். பேக்கெண்டாக இந்த டேட்டாபேஸ்லாம் வந்து பேக்கெண்டாக யூஸ் பண்ணி நம்ம ஆப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து மெயினாக வந்து தொழில்முறை சம்மந்தமான, அதாவது பிஸ்னஸ் சம்மந்தமான இதுக்கு வந்து ஆப் உருவாக்கத்துக்கு பயன்படுகிறது. இதை யூஸ் பண்ணி நம்ம குறியீடு இல்லாமல், அதாவது நோ கோடு இல்லாமல் நம்ம உருவாக்கலாம். கோடு அதிகமாக இருக்காது. இதோட குறைபாடுகள் பார்க்கும்போது கேமிங் போன்ற உயர்தர அப்ளிகேஷன்லாம் க்ரியேட் பண்ணால் வந்து இது வந்து பயன்படாது. அதே மாதிரி சில டைமில் வந்து இது யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணும்போது காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வெப்சைட் எதுனா தங்கபிள். இந்த வெப்சைட்டோட நன்மைகள் பார்க்கும்போது இது வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் முறையில் வந்து ஈஸியாக நம்ம ஆப் க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் நிறையா டூல்ஸ்லாம் இருக்கும். அந்த டூல்ஸ்லாம் எடுத்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் வச்சு நம்ம ஈஸியாக நம்ம மெனூஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் ஓஎஸில் நம்ம எப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி நம்ம ட்ராக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து இதை யூஸ் பண்ணி iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுத்துலேயும் வந்து ஒரே நேரத்தில் நம்ம ஆப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி யூசருக்கு ஈஸியாக ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதோடைய குறைகள் பார்க்கும்போது நீங்கள் ஃப்ரீயாக வாங்கும்போது அதில் பேக் சைடில் வாட்டர் மார்க் இருக்கும். சில நேரத்தில் வந்து இது கொஞ்சம் இதோடைய ஒர்க்கு வந்து மந்தமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய வெப்சைட் எதுனா கொடுலர். இதோடைய நன்மைகள் பார்த்தோம்னா இதுவுமே அதே தான். கோடு இல்லாமல் நம்ம ஆப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி UI/UX டிசைன்லாம் வந்து செய்யலாம். கிராஃபிக்ஸ் டிசைன் போன்ற டிசைன்லாம் பயன்படுத்தி செய்யறதுக்கு இதை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இலவசமாகவே நிறையா ஃபியூச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இதோடைய குறைபாடுகள் பார்க்கும்போது iOS அப்ளிகேஷன்களுக்கு இது முழுமையாக வந்து பயனளிக்காது. அதே மாதிரி சில டைம்ஸில் பக்ஸ் க்ரியேட் ஆகுது, அதாவது பிழைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட் எதுனா ஆப்பி பில்டருங்கிற வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம ஆப் க்ரியேட் பண்ணுறதால அதோடைய நன்மைகள் பார்த்தோம்னா கூகுள் MIT ஆப் இன்வென்டர் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இது ஆப்பி பில்டர். இது பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். மெயினாக வந்து இது கல்வி நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் இது. இப்போ எஜுகேஷன் சம்மந்தமான ஆப்லாம் க்ரியேட் பண்ணால் இதை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்மால் பிஸ்னஸ்லாம் க்ரியேட் பண்ணால் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இதோடைய குறைகள் பார்க்கும்போது
சில ஃபியூச்சர் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், நான் ஆல்ரெடி ஆப் க்ரியேட் பண்ணிட்டேன், இன்னொரு ஃபியூச்சர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னா அது இணைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக வாங்கும்போது சில ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இதில் இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெப்சைட் எதுனா ஷவுட்டம். இதோடைய நன்மைகள் என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து வணிக மற்றும் சமூக ஊடகம் சம்மந்தமான ஆப்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது பயன்படும். அட்வான்ஸ்டாக சில மென்பொருள்கள்லாம் அட்வான்ஸ்டாக க்ரியேட் ஆகுதுன்னா, புதுசாக நிறையா சாஃப்ட்வேர்லாம் உருவாகுதுன்னா, அந்த புது சாஃப்ட்வேர் கூட வந்து இணைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூஐ யூஎக்ஸ் டிசைனுக்கு இது நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது யூஐ யூஎக்ஸ் டிசைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணி பண்ணால் நல்லா பெட்டராக இருக்கும். இதோட குறைகள் பார்க்கும்போது ஃப்ரீயாக வாங்கும்போது சில ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது மெயினாக யாருக்கு அதிகமாக பயன்படுதுன்னு பார்த்தோம்னா, தொழில்முறை பயனருக்கு மட்டும்தான். அதாவது பிஸ்னஸ் சம்மந்தமான அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இது வந்து மெயினாக பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட் எதுனா கேம் சேலட். இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தோம்னா, இதுவும் அதே மாதிரி தான், நோ கோடு இல்லாமல் நம்ம உருவாக்கலாம். மாணவர்களுக்கு வந்து, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இதோடைய குறைகள்னு பார்க்கும்போது iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுத்துக்குமே வந்து இதோட சப்போர்ட் கிடையாது. அதேமாதிரி கேம் போன்ற ஆப்லாம் உருவாக்குறதுக்கு இதோட சப்போர்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்பிஜைவர். ஆப்பிஜைவர்ங்கிற வெப்சைட்டோட நன்மைகள் பார்த்தோம்னா, பிஸ்னஸ் சம்மந்தமான ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி கோடிங் கம்மியாக இருக்கும், கோடிங் இல்லாதே இருக்கும், கோடிங் கம்மியாகவும் இருக்கும். அதாவது லோ கோட் அண்ட் நோ கோட். நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸ் சப்போர்ட். டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதோடைய குறைகள் பார்க்கும்போது பிகினர்ஸ்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதே மாதிரி யூஐ யூஎக்ஸ் டிசைன்லாம் இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற வெப்சைட் எதுனா MIT ஆப்ஸ் இன்வென்டர். MIT ஆப் இன்வென்டர். இதோடைய பெனிஃபிட்னு பார்க்கும்போது இது ஓப்பன் சோர்ஸாக கிடைக்கும், இலவசமாக ஓப்பன் சோர்ஸாக கிடைக்கும். பிகினர்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நோ கோட், இதுவும் நோ கோட் தான், குறியீடு இல்லாமல் நம்ம ஆப் உருவாக்கிக்கலாம். இதோட குறைகள் பார்த்தோம்னா, ஹை அண்ட் ஆப்ஸ், அதாவது உயர்தர ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ஏற்றதாக இருக்காது. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து இதோடைய பயன்பாடு, அதாவது இதோட செயல்திறன் வந்து குறைவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பயன்படுத்தி நீங்கள் ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த வெப்சைட்டு பெஸ்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.